எழில் சுடர் சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி எப்படின்னு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. வேலு வந்து ரூம் கதை வந்து திறந்து பார்க்குறாங்க. சாப்பாடு வச்சுருந்தது அப்படியே இருக்குது. நீ இப்படி சாப்பிடாம அடம் பிடிச்சி ஃபேஸ்லாம் டல்லாக இருந்தனா என்ன நடக்கும்னு நினைக்கிற? நான் ஐயோ பாவன்னு சொல்லிட்டு வேணா சுடரு, நீ சாப்பிட்றது தான் முக்கியம். நான் உன் கழுத்தில் தாலி கட்டல. இந்த மாமாவை புரிஞ்சுக்கிட்டது அவ்வளோதான். நான் என்ன கருணை காட்டுவேன்னு நினைக்கிறியா? எப்படி இருந்தாலும் தாலி கட்டுறதை யாராலையும் தடுக்க முடியாதுன்னு உனக்கே தெரியும். நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணால் உன் வாழ்க்கையும் நல்லா இருக்காது, என் வாழ்க்கையும் நல்லா இருக்காது. நான் எப்படி நிம்மதியாக சந்தோஷமாக உங்ககிட்ட வாழ்வேன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி சுடர் வந்து கேட்குறாங்க. ஓ, உனக்கு இப்படியெல்லாம் ஒரு ஆசை இருக்கா? 4 வாட்டி வந்து நிச்சயதார்த்தம் நடந்து கல்யாண ஸ்டேஜ் நடக்கிறப்ப என்ன வேணான்னு சொல்லிட்டு என்னை அவமரியாதை படுத்தினேன். அதனால நான் என்ன பண்ண போகிறேன்? உன்னை கல்யாணம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு தினம் தினம் வந்து நான் உனக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை கொடுக்க போகிறேன்னு அந்த இடத்துல வேலு வந்து சொல்கிறாங்க. இது உனக்கே கொஞ்சமாக நியாயமாக இருக்கா? நான் உன்னோட முறை பொண்ணு. இருப்பினும் வந்து எனக்கு உன்னை பிடிக்கவே இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்கேன். சுடரு, இங்கே அங்கெல்லாம் ஆப்ஷனே இல்லை சுடரு. ஒரே ஒரு விரல் தான். நீ உண்டுனாலும் நான் உன் கழுத்தில் தாலி கட்டுவேன். நீ இல்லைன்னு சொன்னாலும் நான் உன் கழுத்தில் தாலி கட்டுவேன். பாத்தியா, நான் எவ்வளோ அன்பா பாசமாக வந்து உனக்காக கிராண்டான பட்டு புடவை, நகை இதெல்லாம் 30-40 பவுன் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கேன். நீ நினச்சனா யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணலாம். உன்னோட போஸ்டிங்கும் சரி, அது மட்டும் இல்லாமல் நீ கை நிறையா சம்பாரிச்சிட்டு இருக்க. அதான் உனக்கே தெரியுதுல்ல, நான் உன் மேலே வந்து ஆசை வச்சுருக்கேன். அதை ஏன் நீ புரிஞ்சிக்க மாட்டேங்கிற? இந்த வாட்டி நீ ஏதாவது குட்டி கலாட்டா பண்ணணும்னு நினைக்காத. ஏகப்பட்ட ஆளுங்களை வந்து குமிச்சு வச்சுருக்கேன். அதனால் உன்னால் தப்பிச்சு போக வாய்ப்பே இல்லை. இன்னொரு 15-20 நிமிஷம் கழிச்சு வருவேன். அதனால் நீ என்ன பண்ணுறனா ரெடியாக வந்து இருக்க. தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாதங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. வெளில வந்தோன்னே மனோகரி வந்து ஃபோன் பண்ணுறாங்க. நீ என்ன பண்ணியோ ஏது பண்ணியோ எனக்கு தெரியாது. புத்திசாலித்தனமாக இருந்துக்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். சரி மேடம், ஏன் என்னாச்சு? 2 பசங்க வந்து உன்னை தேடி வந்துக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும். அது எழிலோட பசங்க. நான் இருக்கிற இடம் எப்படி தெரியும்? நீ வந்து இது மாதிரி நடேச நகரில் தானே இருக்க? ஆமாம், அந்த குழந்தைங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஓ அப்படியா? அது வேற காமெடியா? சரி சரி, நான் பார்த்துக்கிறேன். நீ அந்த குழந்தைங்கள பத்திரமா பார்த்துக்க. அது மட்டும் இல்லாமல் நீ சுடர் கழுத்தில் தாலி கட்டி முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடு. அதுதான் எனக்கு தேவை. சொதப்பிடாத. சரி மேடம், நான் சொதப்ப வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிடுறாங்க. ஒரு பக்கம் அபியும் கவினும் தந்திரமான முறையில் திட்டம் போட்டுட்ருக்காங்க. டேய், நீ என்ன பண்ணுறனா 2 பேரும் நம்ம ஃபோட்டோ எடுத்துகிட்டு சுடரை பார்த்துருக்கீங்களான்னு சொல்லி கேட்டோன்னு வச்சுக்கிங்க. உண்மையிலேயே வந்து தூக்குனவங்க என்ன பண்ணுவாங்க? ஒன்றையும் சரி என்னையும் சரி சுடர் பக்கத்தில் வந்து உட்கார வச்சுருவாங்க. இதுபடி பண்ணால் நிச்சயம் வந்து காப்பாற்ற முடியாது. அதனால் நீ மட்டும் ஃபோட்டோ வந்து காட்டு. உன்னை பக்கத்தில் வந்து சுடர் பக்கத்தில் கொண்டு போய் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் பார்ப்பேன்ல, நீ என் கூட திருப்பியும் வரமாட்டேன்னு. அப்போ நான் என்ன பண்ணேன்னா பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். உங்கள் எல்லாரையும் வந்து நான் சேவ் பண்ணிடுறேன்னு சொல்லி அபி வந்து ப்ரில்லியண்ட்டாக வந்து ஸ்கெட்ச் போடுறாங்க அந்த இடத்துல. இதை பார்த்தோன்னு வந்து, ஏய் என்னை வச்சு காமெடி கிமெடி பண்ணலையே. ஏய், நான் சொன்னாதான்ப்பா போலீஸ்லாம் நம்புவாங்க. உனக்கு எதை முன்ன பேசணும் எதை பின்னாடி பேசணும் ஒன்றும் புரியாது. நான் சொல்கிறேன்ல, நான் உங்கள் 2 பேரையும் காப்பாற்றுறேன். ஏய், ஆக்ஷனில் கலாம் இறங்குறேன்னு சொல்லி என்னை காமெடி பண்ண வச்சிட மாட்டேல்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ தூரத்துலேருந்து வந்து எல்லாட்டையும் கேளு. நான் உன்னை 20 அடி 30 அடி டிஸ்டன்ஸ்லேருந்து ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அதே மாதிரி எல்லாட்டையும் வந்து கேட்குறாங்க. அபி வந்து தூரத்துலேருந்து வந்து கவினை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எனக்கு ஒன்றும் தெரியலங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அந்த இடத்துல. கவின்ட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க எல்லாரும். என்னது எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரியே வந்து இல்லைன்னே சொல்கிறாங்களே, பார்த்தது இல்லைன்னு. அப்படி இருக்கும்போது எப்படி அபி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. சுடரை பார்க்கலான்னு சொல்லிட்டு 20 நிமிஷம் கழிச்சு வந்து ரூம்குள்ளே வந்து போகிறாங்க. இன்னும் நீ ரெடி ஆகலையா? யாருக்கா இது மாதிரி பிடிவாதத்தோடு இருக்க? உன்னை காப்பாற்ற போகிறவங்க யாரும் இருக்க போகிறாங்களா? யாரும் இல்லை. இன்னும் ஒரு 15 நிமிஷம் கழிச்சு வருவேன். இல்லைன்னு வச்சுக்கிய, உனக்கு நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. பார்த்துக்கம்மா, அவ்வளோதான் சொல்ல முடியும்னு சொன்னோன்னே அப்படியே வெளில வந்துடுறாங்க. சுடரும் வந்து ரெடி ஆகிடுறாங்க அந்த இடத்துல. நகையும் போட்டுக்கிறாங்க. அதே மாதிரி வந்து பட்டு புடவை எல்லாம் கட்டி வச்சிடுறாங்க அந்த இடத்துல. ஒரு பக்கம் கேஷுவலாக வந்து வேலு மட்டும் வெளியில் வந்து நிற்கிறப்ப, அங்கிள், இந்த மாதிரி ஒரு அக்காவை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி தமிழ்னு சொல்கிறாங்க. தமிழா? யாரும் தெரியலையப்பா அப்படின்னு சொல்லும்போது ஃபோட்டோ காட்டிடுறாங்க. ஓ, நீங்கள் தானா அது அப்படின்னு சொல்லும்போது இவ்வளோ நேரம் அபி வந்து 20 அடி 30 அடி டிஸ்டன்ஸில் தான் கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ 5 அடி டிஸ்டன்ஸில் தான் வந்து இருக்காங்க. நீங்கள் 2 பேரும் தானே, உள்ளே வாங்க உள்ளே வாங்கன்னு சொல்லி 2 பேரையும் கையை பிடிச்சி சேரில் உட்கார வச்சு கட்டி போட்டுறாங்க அந்த இடத்துல. நம்ம வேலு, நீங்கள் இவ்வளோ வந்து விசாரிச்சுட்டு இவ்வளோ நேரம் என்ன தேடி கண்டுபிடிப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. பரவாயில்ல, நீங்கள் எழில் சாரோட குழந்தைங்க தானே, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வேணாம். கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் கல்யாண சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்கள் இங்கேருந்து போனால் போதும், சரிங்களா? அது வரைக்கும் நீங்கள் என்னோட ஸ்பெஷலான விஐபி கெஸ்ட்டு. பசங்களை நல்லபடியாக பத்திரமா பார்த்துக்கங்கடா, சரியா? சாப்பிட்டுட்டு தான் நீங்கள் போகணும். அது வரைக்கும் பொறுமையாக இருங்கன்னு சொன்னேன். சுடர் ரூமுக்கு வந்து போகிறாங்க. பரவாயில்லையே சுடரு, மாமா வந்து கரெக்டாக தான் உனக்கு இந்த கலரு
ட்ரெஸ்ஸும் வாங்கி குடுத்துருக்கேன் பிங்க் கலர்ல. அதே மாரி உனக்கு செயினு இது எல்லாமே வந்து ரசிச்சு, ரசிச்சு வாங்கி குடுத்துருக்கேன். உனக்கு புடிச்சிருக்கு தானே? மாமா எனக்கு உன்ன புடிக்கவே இல்லன்னு சொல்றேன். நீ நகை நல்லா இருக்கா? புடவை நல்லா இருக்கான்னு பார்த்து, பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்க. நீ அத பத்திலாம் தெரிஞ்சுக்கணும்னு அவசியமே இல்ல. எனக்கு நீ இந்த காஸ்டியூமும், நகையும் போட்டிருக்கிறது எனக்கு ரொம்பவே புடிச்சிருக்கு. எனக்காக தான் நான் உனக்கு வாங்கி குடுத்தேன். சரியான்னு சொல்லி கைய புடிச்சு இழுத்துட்டு வந்துகிட்டே இருக்காங்க. அப்பன்னு பார்த்து குழந்தைங்க வந்து இருக்கிறத பார்த்துடுறாங்க. உனக்கெல்லாம் மனசாட்சின்னு ஒண்ணு இல்லவே இல்லையா? ஏன் நீ இப்படி இருக்க? ஓ! இதுங்கள நான் கூட்டிட்டு வந்திருக்கேன்னு நெனச்சியா? நீ வேற நம்ம கல்யாணத்த எங்க நடக்குது, ஏது நடக்குதுன்னு எங்க அக்காவுக்கு கூட தெரியுதா இல்லையான்னு தெரியல. ஆனா, இந்த குழந்தைங்க 2 பேரும் கரெக்ட்டா கண்டுபிடிச்சு வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது என்ன பண்ண முடியும்? வந்த விருந்தாளிகள அப்படியே வாசலோட அனுப்பிச்சு வைக்க முடியுமா? அதனால தான் மரியாதையா இங்க உட்கார வச்சிருக்கேன். என்ன சுடரு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியே! சாரி, சாரி. நீ இங்க தமிழா தானே இருந்திருக்க. என்ன தயவு செஞ்சு விட்டுரு மாமா. நான் இங்கேருந்து போறேன். இனிமேட்டு உன் கண்ல படவே மாட்டேன். ஏம்மா இப்படி பண்ணிட்டு இருக்க? உனக்கு வேற ஆப்ஷன் இல்ல, வழியும் இல்ல. நீ இப்ப என்ன கல்யாணம் பண்ணி தான் ஆவணும். ஏய்! சுடருக்கு இந்த கல்யாணம் வந்து பிடிக்கல போல இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ம கவினும், அபியும். நீ கல்யாணம் பண்ணாத. ஏய்! என்னடா நீங்க? இவள சமாதானம் வைக்கிறதுக்கே வந்து நான் பாடாப்படுத்திக்கிட்டு இருக்கேன். நீ திருப்பி முதல்லேருந்து ஆரம்பிக்கிறீங்களா? உங்கள்ட்ட பேசுறதுக்குலாம் ஒண்ணுமே இல்ல. நான் தான் சொல்லியிருக்கேன்ல. நீங்க என்னோட விருந்தாளிங்க. தேவையில்லாம வந்து பிரச்சனை பண்ணாதீங்க. அவ்வளதான் சொல்ல முடியும். அப்படின்னு சொன்னோனே, எதுக்காக நீங்க 2 பேரும் இங்க வந்திருக்கீங்க? என்ன தேடி வந்திருக்கீங்க? இது தேவையில்லாத வேலை தானேன்னு தமிழ் வந்து பேசுறாங்க அந்த இடத்துல. தமிழு, அஞ்சலி பாப்பாவுக்கு வந்து காலையில எழுப்பி எழுப்பி பார்த்தோமா, எந்திரிக்கவே இல்ல. இப்ப அந்த இடத்துல இருக்காங்க. நீ வந்து பார்த்தா மட்டும் தான் அவங்கள வந்து காப்பாத்த முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. இது எல்லாத்தையும் வந்து கேட்டு முடிச்சுட்டு, மாமா எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் டைம் குடுத்தா போதும். நான் குடுகுடுன்னு அஞ்சலி பாப்பாவ பார்த்து முடிச்சுட்டு, சட்டுன்னு இங்க வந்துடுறேன். வாவ்! சூப்பர்ப்பா! எனக்கு மெய் சிலுத்துருச்சு போ! நீ உன்னோட பெர்ஃபார்மன்ஸ்லாம். ஏன்டி நீ இங்கேருந்து வந்து தப்பிச்சு போயிடுவ. வெளியில யாரையாவது கூட்டிட்டு வந்து என்ன திருப்பி வந்து உள்ள வைப்ப. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் என்ன காமெடி பண்ணுவேன்னு நெனச்சியா? நான் உனக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தரேன். அதன்படி செஞ்சுட்டேன்னு வச்சுக்க, நீ அஞ்சலி பாப்பாவும் பார்க்கலாம். இந்த குழந்தைங்களும் கூட்டிட்டு போலாம். ஓகே தானே? என்ன மாமா செய்யணும்? மணமேடையில சமத்தா வந்து உட்காந்துப்பியான். உன் கழுத்துல நான் தாலி கட்டிப்பேனா? தாலி கட்டி முடிச்சோனே பசங்கள கூட்டிட்டு அப்படியே அஞ்சலி பாப்பாவ வந்து பார்க்கறதுக்கு போவியாம். இதுதான் உனக்கு ஆப்ஷன். இல்லன்னு வச்சுக்கயேன் அப்படின்னு சொல்லும்போது, அபி பின்னாடிலேருந்து ஏதோ ஒரு பொருள எடுத்து நீட்டுறாங்க. "என்ன உனக்கு வசதி?" அப்படின்னு சொல்லும்போது, "உனக்கு வேற ஆப்ஷன் இல்ல, வேற வழி இல்ல. கல்யாணத்துக்கு ஒத்துக்காதங்கிற" மாரி அந்த இடத்துல ஒண்ணுமா அபி வந்து பேசுறாங்க. "பரவாயில்லையே, எழில் மாரி இவனும் புத்திசாலியா தான் இருக்கான். நீ என்ன பண்ண போற?" அப்படின்னு சொல்லி கேட்டோனே, எழில் வந்து கார நிப்பாட்டிட்டு, இது மாரி இந்த பசங்கள வந்து "பாத்தீங்களா, பாத்தீங்களாங்கிற" மாரி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம எழிலு. இருப்பினும் யாருக்கு எதுவுமே தெரியல. அப்படியே ஒரு வீட்டுக்குள்ள வந்து பாத்து ஒவ்வொரு வீட்டா வந்துகிட்டே இருக்கிறப்ப ஒரு சிக்னேச்சர் மாரி போட்டிருக்கு செவுத்துல. அங்க தான் வந்து வேலு வந்து பசங்கள வந்து வச்சிருக்காங்க. அது நம்ப கவினோட சிக்னேச்சர் தான் அது. அதாவது சின்னதா ஃபிளாஷ்பேக் மாரி நெனச்சு பார்க்குறாங்க. கவின் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கிறப்ப டயகிராம்லாம் வந்து பெரட்டி பெரட்டி பார்க்குறாங்க. இந்த சிக்னேச்சர் போட்டு தான் டயகிராமே வந்து வரைவாங்க கார்னர்ல ரைட் சைடுல. அப்படி இருக்கும்போது இந்த சிக்னேச்சர் இங்க இருக்குன்னா, நிச்சயம் வந்து கவினோ, அபியும் இங்க தான் இருக்கா. இவங்க 2 பேரும் இங்க இருக்காங்கன்னா, வேலு வந்து சுடர இங்க தான் வச்சிருக்கான்னு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சுட்டு மாஸா வந்து உள்ள போறாங்க. நம்ப எழில். வேற லெவல்ல